ஸ்டூபிட், என்ன கதை சொல்ற? கதை சொல்ல ஒரு வரமுறை இருக்கியா? எல்போடா, ஒரு கதையே சொல்ல தெரியல. ஸ்டூபிட் வந்துட்டான் 20 வயசுல டைரக்டர் ஆகணும்னு. ஒரு புத்தகத்தையாவது பேட்டிருப்பேன் நீனு. வெளில போ மேன். சார், சென்னையெல்லாம் பெரிய ஊராமேடா சாமி. எப்படி சாமி அங்கே இருப்ப? டைரக்டர்லாம் ஆக வேணாம் சாமி, என் பக்கத்திலே இரு சாமி. எனக்கு இதுதாம்மா பிடிச்சிருக்கு. ப்ரோ, இங்கே லோ பட்ஜெட்டில் பேச்சுலருக்குலாம் எங்கே ரூம் கிடைக்கும்? என்ன தலை, சென்னையில் வந்து லோ பட்ஜெட்டில் ரூம் கேட்குற நீ? ஊருக்கு புதுசா? ஆமாம் ப்ரோ. லோ பட்ஜெட்னா அம்பத்தூர் தான். சரிங்க ப்ரோ. நீ ஷேர் ஆட்டோவில் போனால் கூட காசு கேட்பானுங்க. நீ என்ன பண்ணுற? இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். ஓகே, நீ ஏதாவது லிஃப்ட் கேட்டு போயிரு. அங்கே போய் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் சைடு வெயிட் பண்ணிட்டு அங்கே காலையில் லோக்கலில் இருக்கிறவங்க விசாரிச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வா. மாமே பாட்டை போடு. பேச்சுலர் தங்குற மாதிரி ரூம் எங்கக்கா கிடைக்கும்? இந்தாண்ட இருக்குப்பா. சரிக்கா. யாரை வச்சுக்கா பார்க்கணும்? புரோக்கரை வச்சு தப்பா பார்க்கணும். எப்போக்கா வருவாங்க? வர நேரம் தாப்பா. சரிக்கா, நான் வெயிட் பண்ணுறேன்க்கா. வெயிட் பண்ணுப்பா. அன்று வந்ததும் இதே நில, என்று வந்ததும் அதே நில, என்னும் உள்ளது ஒரே. ஏய் செல்லம், போடா லூசு பயல. என்ன போடாங்கிற? பயமே இல்லாம போச்சு. யாரு பஸ் நீ? இந்த பக்கம் ரூம் பார்க்கணும் ப்ரோ. ப்ரோவா? என்ன பஸ்ங்கிறேன் ப்ரோங்கிற? சரி, என்ன ஊரு? தஞ்சாவூர் ப்ரோ. தஞ்சாவூரா? தான் பஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உன் பேர் என்ன? சூர்யா. சூர்யாவா? ஆமா ப்ரோ. சரி, பேக் ஐடு வா போ. சென்னை அம்பத்தூரை பொறுத்தளவு இங்க எல்லாமே அண்ணன் தான். இங்க எவன் ரூம் எடுக்கணும்னாலும் அண்ணனை கேட்டு தான் எடுக்க முடியும். சரி, எதுக்கு வந்த? டைரக்டர் ஆக ப்ரோ. டைரக்டரா? என்ன ப்ரோ எப்படி பாக்குறீங்க? நானும் காமெடி ஆக்டராக தான் 3 வருஷமா ட்ரை பண்ணிக்கிறேன். பாரு, புரோக்கர் வேலை தான் பார்க்க விட்டுக்கிறானு. சரி, ரூம்ல பாம்பு பூச்சி பட்டு. பாம்பா? என்ன ஜர்க்கா வர? 300 ரூபாய் காசு கொடுத்து தங்குற இடம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். சென்னையில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். இதோ இதான் ரூமு.
பார்த்துரு. அக்கா பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனே அண்ணனுக்கு கால் பண்ணு. Okay, bro. இந்தா சாவி. பார்த்துரு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. பாய். பாய் ப்ரோ. ஸ்டூபிட், என்ன கதை சொல்ற? கதை சொல்ல ஒரு வரமுறை இருக்கியா? சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் சொன்னா கேட்க மாட்டியா? சார் 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 ப்ளீஸ் சார் இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்த தெரியல. சார் 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 ப்ளீஸ் சார் ஒரு புத்தகத்தை யாரும் பேட்டிருப்ப நீனு. வெளில போ மேன். என்னென்னமோ நினச்சி சென்னைக்கு வந்தோம். கடைசியில் புரோக்கர் வேலை தான் பார்க்க விட்டானுங்கோ. சரி, நம்ம இந்த பீடியை வத்த வைப்போம். பாஸ், என்ன அண்ணன் உட்காந்துருக்கேன் கண்டுக்காம போற? சாரி ப்ரோ, பார்க்கல. நல்லா இருக்கீங்களா? இல்லையாடா? ஆமா ப்ரோ. இன்னைக்கு வந்தா ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் என்ன வந்து பாப்பீங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. விட மாட்டீங்க. எங்க கிளம்பிட்ட? டைரக்டரை பார்க்க ப்ரோ. டைரக்டரை பார்க்கவா? ஆமா. சரி சரி போட்டான் ப்ரோ. பார்த்து போயிட்டு வா பஸ். ஓகே வரேன் ப்ரோ. சரியா? பஸ் ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. எங்கெங்கேயோ போறானுங்க வரானுங்க, கண்டுக்க கூட மாட்டானுங்க. ஓடுறா மச்சி, உனக்கு என்னடா போச்சு? இப்போ ஓவர் டைம் ஆச்சு, ஸ்டோரி ஸ்கிரிப்ட் போச்சு. இப்போ என்னடா பண்ண போற? லைஃப்ல டைம் இருக்கு மச்சி, ஒன்னும் டைம் முயற்சி மச்சி. ஓடுறா. என்னோட வாழ்க்கையில் இயக்குனராகணும்னு மிகப்பெரிய கனவு மட்டும் இருந்தது. சென்னைக்கு வந்து போகாத இடம் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை. அவ்வளோ அவமானப்பட்டேன். ஏதோ ஒரு இடத்துல என்னோடய வெற்றி புள்ளியை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் தேடிக்கிட்டு தான் இருப்பேன். யாருப்பா நீனு? ப்ரொடியூசர் சாரை பார்க்கணும் சார். சார் வர சொன்னாங்களா? சார் அந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் கொடுக்கலையாப்பா? இல்லை சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர சொல்லியிருந்தாங்க. உங்கள் பேர்? சூர்யா. ஒரு நிமிஷம் இருப்பா. சார் வா தம்பி, உள்ள வா. உங்களை பார்க்க வந்திருக்காப்ல. சூர்யாவா? எந்த சூர்யா? அப்படி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கல. சொன்னாப்ல. சரி உள்ள வர சொல்லு. வர சொல்றேன் சார். தம்பி உள்ள போப்பா. சார். சார் யாரு? ஓ நீதானா? சொன்னா கேட்க சார், நல்ல ஸ்டோரி ஒன்று இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார். சார் நல்ல ஸ்டோரி இருக்கு சார். என்ன நல்ல ஸ்டோரி? சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஓல்டு காலத்து ஸ்டோரியா? சார் ஆதி தமிழன்னு நல்ல ஸ்டோரி ஒன்று இருக்கு சார். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சார். சொன்னா கேட்க மாட்டியா? சார் ப்ளீஸ் சார். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். ஓகே சார். அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடணும். கண்டிப்பா சார். உன்னுடைய கதை எனக்கு பிடிச்சிருக்கணும். கதை சொல்ற விதம் பிடிச்சிருக்கணும். அதுவும் 2 லைன்ல நடிச்சு காட்டு பாப்போம். ஓகே சார். சார் இப்போ ஆதி தமிழங்கிற ஸ்டோரி வந்து நரிக்குறவர்களை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் சார். தமிழ்நாட்டில் மொத்தம் 3% நரிக்குறவர்கள் இருக்காங்க சார். 1% நரிக்குறவர்கள் மட்டும்தான் எஜுகேஷன் லெவல் இருக்குது. அவங்களுக்கு ஏன் சரியான எஜுகேஷன் லெவல் இல்லை?
அவங்கள ஏன் இந்த சமுதாயம் ஒதுக்குது? நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான வீடு இல்லாமல் சாலை ஓரங்களிலையும் சாக்கடை ஓரங்களிலையும் அவல நிலையில் ரோட்டில் தங்கியிருக்காங்க. அவங்கள ஏன் சமுதாயம் ஒதுக்குது? இப்போ பாலிடிக்ஸில் உள்ளவங்க இவங்களுக்கு வர சலுகைகளை வந்து Stupid. சார் என்ன கதை சொல்ற? என்ன கதை சொல்ற? சார் 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 தப்பா ஒரு கதை சொல்ல பேசுறேன் சார். வக்கீல்ல? சாரி சார். கதையை தூக்கிட்டு வந்துட்டேன். சாரி சார். சார் சார் சாரி சார். சார் தம்பி சாரி சாரி. தம்பி யாருங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்த தெரியல. வெளில போ மேன். ஸ்டூபிட். என்னையா கதை சொல்ற? கதை சொல்ல ஒரு வரமுறை இருக்கியா? எல்போடா. ஒரு கதையை சொல்ல தெரியல. ஸ்டூபிட். வந்துட்டான் 20 வயசுல டைரக்டர் ஆகணும்னு. ஒரு புத்தகத்தையாவது பேட்டிருப்பேன் நீங்க. வெளில போ மேன். சார் என்ன கதை சொல்ற? என்ன கதை சொல்ற? ஒரு கதை சொல்ல வக்கீல்ல? கதையை தூக்கிட்டு வந்துட்டேன். தம்பி தம்பி யாருங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்த தெரியல. சென்னையெல்லாம் பெரிய ஊராமேடா சாமி. எப்படி சாமி அங்க இருப்ப? டைரக்டர்லாம் ஆக வேணாம் சாமி. என் பக்கத்துல எனக்கு இரு சாமி. இதுதாம்மா பிடிச்சிருக்கு.